இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆரோக்கியமான உணவு பகுதியில நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? ஆலு இன் புதினா சட்னி. ஆலு இன் புதினா சட்னினா, புதினா சட்னியே தனியா நம்ம சாப்பிட்டு பார்த்துருக்கோம், உருளைக்கிழங்கை வேக வச்சு தனியா சாப்பிட்ருக்கோம். ஆனா ஆலுவையும் புதினா சட்னியும் சேர்த்து சாப்பிட்ருக்கோமா? இன்னைக்கு அதுதான் நம்ம கத்துக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். புதினா, அம்ச்சூர் பவுடர், தக்காளி, கொத்தமல்லி, சர்க்கரை, இஞ்சி, ஜீரகம், உப்பு, பச்சை மிளகாய், பேபி பொட்டேட்டோ உரிச்சது, எண்ணெய். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கணும். அதுல கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கோங்க. சீரகம் 2 போடுங்க. இப்ப நம்ம மிக்ஸியில என்னெல்லாம் அரைக்க போறோங்கிறத பார்த்துக்கலாம். கொத்தமல்லி நல்லா அலசி நீட்டா காய வச்சுக்கணும் பேப்பர்ல போட்டு. அதே மாதிரி புதினாவும் வாங்கின உடனே குச்சியெல்லாம் எடுத்துட்டு ஆஞ்சு நீட்டா அலசிட்டு பளிச்சுன்னு வச்சுக்கணும். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் 1-2 கட் பண்ணி போட்டுருங்க. இஞ்சி கொஞ்சம் துண்டு துண்டா நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் சட்னி கரைக்கிற மாதிரி வழுமூணா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள இந்த பொட்டேட்டோ இருக்கு பாருங்க, வேக வச்ச உரிச்ச பேபி பொட்டேட்டோ, இதை நம்ம சின்ன பீஸா கட் பண்ணி அழகா இந்த எண்ணெயில போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணிக்கணும். சீரகத்தை நல்லா வெடிக்க விட்டுருக்கோம் இல்லையா, அதுல நம்ம இந்த பொட்டேட்டோவை போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் இருந்தால் கூட நல்ல எண்ணெயில் முறுமுறுன்னு ஆகணும். மேலே கொஞ்சம் உப்பு, இதில் கொஞ்சம் சட்னிக்கு கொஞ்சம், ரெண்டுத்துலேயும் உப்பு இருக்கணும். இதை நல்லா வழுமூணா அரைச்சிக்கணும். அதை எடுத்துட்டு அழகா இந்த பவுல்ல ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. வேக வச்சு கட் பண்ணி எண்ணெயிலையும் ஜீரகத்திலையும் கொஞ்சமா உப்பை போட்டு உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு சைடு ஃப்ரை ஆயிருக்கு, ஒரு சைடு நல்லா வெந்தா மாதிரி இருக்கும். பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்போ இதே எண்ணெயில இந்த அரைச்ச விழுது இருக்குல்ல, இதுல இதே எண்ணெயில நீங்க போட்டுருங்க. இதுல கொஞ்சம் உப்பு இருக்கும். இப்போ புதினா சட்னி சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்ல புதினா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி இதுக்கு தேவை அளவுக்கான புளிப்பு இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாததுனால ஃபைனலா கொஞ்சோண்டு அம்ச்சூர் பவுடர் மேலாக போட்டுட்டு கொஞ்சமா சர்க்கரை, அதாவது எப்பவுமே ஒரு புளிப்பு திதிப்பு 2 மிக்ஸ் ஆனாதான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆலு இன் புதினா சட்னி சூப்பரா இன்னொரு 2 செகண்ட்ஸ்ல ரெடி ஆயிடப்படுது. பாருங்க, நல்லா அடுப்பெல்லாம் அணைச்சிட்டோம். இப்போ நம்ம இதை சர்விங் பவுல்ல எடுத்து போட போறோம். இப்போ இதுல நீங்க இந்த புதினா சட்னியை போட்டுட்டு ஸ்பூன் கொடுத்துட்டு ஒரு 2 சப்பாத்தியை வச்சு பாருங்க பசங்களுக்கு. அம்மா, இது நீ எப்படிமா கத்துண்ட, எங்கம்மா பண்ண தெரிஞ்சுன, எப்படிமா இவ்வளோ டிஃப்ரெண்டா நீ பண்ற அப்படின்னு குழந்தைங்க கேட்குற அளவுக்கு சூப்பர் டிஷ் இன்னைக்கு ஆரோக்கியமான உணவு பகுதியில் எக்ஸலண்டா கத்துனுட்டோங்க. பிரமாதமா இருக்கும். அதாவது இதை நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நான் சாதாரணமா சொல்லலை, அவ்வளோ சூப்பர் டிஷ் இது. பிளஸ் உடம்புக்கு ரொம்ப 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 நல்ல டிஷ். நீங்க வேணா இன்னைக்கே உடனே ட்ரை பண்ணுங்களேன்.